ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷான் டிவி. இன்னைக்கு ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற வேகமோனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட காஸ்ட், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க, வெல்கம் டு வேகமோன். கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தோற்று கிடைத்த தனிமை, நம்மளெல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். வேகமோனை நாங்கள் சம்மர் டைமில் விசிட் பண்ணோம். அக்டோபர் நவம்பர்லலாம் போனீங்கன்னா பயங்கர மான்சூன் சீசன். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா ஒரு 18 டிகிரி கிட்டே போகும், 18-16 டிகிரி. நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டை. ஸோ நீங்கள் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அந்த டைம்லேயே. எதுக்கும் நீங்கள் வெதர் கூகுளில் பார்த்துக்கோங்க அங்கே எவ்வளோ இருக்குன்னு. நாங்கள் ஃபஸ்ட்டு வேகமோன் என்ட்ரானி இப்படி ஒரு பெரிய ஜிப்லைன் இருக்குது. இது இந்த மவுண்டெயின்லேருந்து அந்த மவுண்டன் கனெக்ட் பண்ணுற அளவு பெரிய ஜிப்லைனு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days ட்ரிப்பு நான் பிளான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பிளேசஸ்லாம் போகணுன்னு. நான் இப்போ ஒரு சில கேரளா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது சாப்பிடுவோம். பாருங்க, இடி இப்படி இடிக்குதுன்னு. அங்கே வந்த நேரமாக இடி மின்னலோடு இருந்துச்சு, பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி நேச்சர் அது அழகு காட்டுச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணது ஒரு ஹில் டாப் வியூவில் நாங்கள் ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹில்ஸோட அந்த மழை பெய்யும் போது பயங்கர ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம பிரசாந்தனையான கேரளா லக்ஷபங்கள் கழிக்க போகணும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேரளாவோட ஃபேமஸான பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ சிப்ஸ், கேரளாவோட ஃபேமஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு பொட்டேட்டோ சிப்ஸ். இதுக்கு நான் ரேட்டிங் 4.7 தருவேன். ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் நம்ம போவோம். செகண்ட் நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம்னா பீட்ரூட் பக்கவாடா. இது அப்படி பக்கோடா தான், பீட்ரூட்டோட சாறுல இருந்து பண்ணிருக்காங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
நம்ம செகண்ட் இது வந்து எடுத்திருக்கோம் பீட்ரூட் பக்கோடா. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டார் 5 ஸ்டாருக்கு வந்து நான் 4.5 தரேன். வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஸோ நம்ம தேர்ட் ஸ்நாக்ஸாக என்ன சாப்பிட போகிறோன்னா சக்கை அடா. இது ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னு தெரில, நம்ம திறந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்னு. அடுத்தது வந்து சக்கடை. இது வந்து அழகா ஒரு இலையில மடிச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க திறந்து பார்ப்போம். கொடுத்துருக்காங்க. ஸ்மெல் நல்லா கம்ம கம்மன்னு அடிக்குது. பலாம்பழ ஸ்மெல் அடிக்குது. வாங்க டேஸ்டிங் பண்ணுவோம். சாப்பிடுவோம். டேஸ்டிங் பண்ணுவோம். நல்லா இருக்குங்க. நல்ல ரப்பர் மாதிரி நல்லா இருக்கு. என்னைய பார்த்தா ரப்பர் மாதிரியாடா இருக்குது. வேணும்னா எடுத்து பென்சில் பாக்ஸ்ல வச்சுக்கோ. அப்படியே ப்ரௌனி கேக் மாதிரியே இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. கண்டிப்பா 5 out of 5 தான் தருவேன் நானு. நம்ம ஃபோர்த் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். இது வந்து ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ்ன்றாங்க, பலாப்பழம் சிப்ஸ். இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே பனானா சிப்ஸ் மாதிரியே இருக்கு. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல, பலாப்பழம், அதை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி அப்படியே பொரிச்சிடுவாங்க. ஆனால் இனிப்பாகவும் இருக்கு, காரமாகவும் இருக்கு. இது வந்து ஒரு 4.9 தருவேன் நான் ரேட்டிங்கு. அடுத்து ஃபிஃப்த் ஸ்நாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேரளாவோட பயங்கர ஃபேமஸான பழம்பொரி. இங்க மட்டும்தான் கிடைக்கும், கேரளால மட்டும்தான். பழத்தை அதை எடுத்து அப்படியே பொரிப்பாங்க பஜ்ஜி மாவுல. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். வாங்க பார்ப்போம். சில பேருக்கு இது பிடிக்கும் பழம்பொரி, சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு தெரியலங்க, ஸ்மெல்லு ரொம்ப இதா இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் நானு. ஓகே, நல்லா இருக்கு. பார்க்குற அப்பீரியன்ஸோடய நல்லா இருக்கு. ஃபுட்டு உண்மையாவே சூப்பராக இருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ நான் ஒரு 4.2 தரேங்க இருக்கு. ஸோ இதோட முடிஞ்சிச்சு நம்ம ஸ்நாக்ஸு. அப்படியே அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வியூ இருக்கு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே ஹில்லோட இது பேக்ரவுண்ட் கூட நின்று பார்க்கலாம் நீங்கள். நான் உங்களுக்கு காட்டுனேன் அப்புறமேட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்டு கேட்குதா? எவ்வளோ இதாக கேட்குதுன்னு. ரொம்ப நல்லா அடர்ந்த காட்டில் இருக்குது இந்த லாட்ஜு. ரொம்ப ஹையான ஒரு ஆல்டிடியூட்ல கட்டியிருக்காங்க. அப்படியே நல்ல பொண்ணு இந்த ஸ்டார் கேஸ்லாம் மேலே போவோம். அப்படி இங்கே ஒரு குழந்தைகள் ஸ்விங்கு இங்கே இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஆக்சஸான ஏரியா. கீழே இங்கேயும் லாட்ஜ் இருக்குது. பயங்கரமான காடு. ரொம்ப நல்லா இருக்கு. கேட்குதுங்களா சவுண்டு? ஸோ அந்த நைட் டின்னர் வந்து அந்த லாட்ஜ்லேயே கொடுத்துட்டாங்க. இது சிக்கன் 65 அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் மல்லாபார் பரோட்டா, அப்புறம் அந்த சிக்கன் கிரேவி, இதெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓரளவு ஆவரேஜாக இருந்துச்சு ஃபுட்டு. காலையில் நாங்கள் வந்து அனோக்கி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ஓல்டு வின்டேஜ் ஸ்டைலில் ஒரு ஹோட்டலு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கேரியேஜ் கூட இருக்குது, அந்த காலத்து கேரியேஜு. அப்புறம் வந்து ஒரு அழகான ஒரு காரில் வந்து இந்த பில் கவுண்டர் வச்சுருக்காங்க. அதுவும் எல்லா வேர்ல்ட் டைம் எல்லாத்துலேயுமே கிளாக் வச்சுருக்காங்க. செம்மையான ஒரு ஹோட்டலு. ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் சர்வீஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுட்டு கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு தரவே இல்லை. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும். எனக்கு நல்லாவே ஷார்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஃபஸ்ட்டாக வேகமானில் மெடோஸ்க்கு வந்திருக்கோம். கிரீன் வேலிஸ் வந்து மலை குன்றுகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நீங்க சேஃபா வாங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப டீப்பா இருக்கும். ஃப்ளவர்ஸ் தான் நிறைய இருக்கு. இங்க அடல்ட்ஸ்க்கு 25 ருபீஸோ, கிட்ஸ்க்கு 15 ருபீஸோ சார்ஜ் பண்றாங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா போகுது இந்த மலை. அழகா ஒரு ஹில் ஃபார்மேஷன். வாங்க அப்படி ஏறுவோம் நம்ம.
பாத்தீங்கன்னா கல்லுக்கெல்லாம் நிறைய இருக்கு. பரம பார்த்து வாங்க. நம்ம தடுக்கி விழுக கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால பார்த்து வாங்க. சார் இங்க வந்து கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்க வந்து போட்டிங் பண்ணலாம் வாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இப்ப வந்து திறக்கலாம் அவங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேபி திறக்கலாம். ஆழம் ஒன்றும் இல்லை, ஆனா நல்லா இருக்கு. போட்ஸ் அங்க இருக்கு பாருங்க. அவங்க அப்படியே ஏறலாம் மரத்து மலைய. அங்க ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று இருக்கு. அது கண்டிப்பா அங்க ஒரு போட்டோ எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஜிப்லைன் அவைலபிளா இருக்கு. நீங்க போகலாம். அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க போகலாம். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். அங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு இதுதான் இது. கண்டிப்பா நீங்க போகலாம். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா இப்படியே இறங்கி அங்க ஒரு அழகான பெரிய ஹில் இருக்கு. அந்த ஹில்லாம் ஏறி போய் உங்களை மீட் பண்றேன். நான் போறேன், பாய். அங்க போய் மீட் பண்ணலாம். அந்த ஸோ செகண்டா எந்த இடத்துல வந்திருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற பைன் ஃபாரஸ்ட். நம்ம வெகமோன்ல இருக்கிற பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மரங்கள் வந்து நல்லா பெருசா அடர்ந்து வளர்ந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, அழகா. அப்படியே கொடைக்கானல் நம்ம குணா கேவ்ல போனோம்ல, அங்க இருந்த பைன் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா அழகா ரூட்ஸோட படர்ந்து வளர்ந்துருக்கு. அது இந்த ஒரு பைன் ஃபாரஸ்டோட அழகான அது ரசிக்கலாம் உடைய விஷயம் தான். அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் வந்து அட்வென்ச்சர் பார்க்கு. இங்கே வந்து அட்வென்ச்சர் லவ்வர்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிடுங்க வேகமால். ஏன்னா இங்கே எல்லா அட்வென்ச்சர்ஸுமே இருக்குது. லைக் பேராகிளைடிங், ஸ்கை சைக்கிளிங், அதுமாதிரி நிறைய இங்கே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இங்கே போங்க. இங்கே நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா விண்டு வந்து அவ்வளோ அடிக்குது. ஏன்னா ஒரு ஹில்லையே இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அட்வென்ச்சர் பார்க்காக. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வேகமான் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வேகமான் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்புறம் வேகமானில் இருக்கிற இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குங்கள்ல, அதுதான் இந்தியாவிலே பிக்கஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். உங்களுக்கு
வேகமோட ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன். பிரிட்டிஷ் வந்து 1920லேயும் 1930ஸ்லேயும் இந்த வேகமோன் டிஸ்கவர் பண்ணாங்க. இங்கே எதுக்கு அவங்க டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவிலேருந்து இவங்களுக்கு நிறைய டீ சப்ளை வரும். ஆனால் சைனாக்கு வார் நடந்ததுக்கப்புறம் அவங்க சப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரங்க நிறைய டீ குடிக்கிறதுனால அவங்களே டீ பிளான்டேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வேகமோனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க டீ பிளான்டேஷன்லாம். அதில் 1926 வால்டர் டன்கன் அண்ட் கம்பெனி வந்து நிறைய டீ பிளான்டேஷன் பண்ணாங்க, லார்ஜ் டீ பிளான்டேஷன் பண்ணாங்க. அதோட நிறைய டீ ப்ரொடக்ஷன் வந்து பிரிட்டிஷ் கிடச்சிச்சு. அப்புறம் பிரிட்டிஷில் போனதுக்கப்புறம் 1914 ட்ராவன்கோர் பீப்புள் வந்தாங்க, சதர்ன் ட்ராவன்கோர். அவங்க வந்து மெட்ராஸ் தமிழ்நாடுலேருந்து வந்தாங்க. அவங்க தான் இங்கே நிறைய பிளான்டேஷன் பண்ணி வேகமன் எவ்வளோ ஒரு அழகாக சொர்க்கம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஜீப் சஃபாரி தான். இது பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக போங்க. ஃப்ரெண்ட்ஸோடில் போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய ஆஃப் ரோடெல்லாம் கூட்டு போவாங்க. இன்னைக்கு காலைல ஏர்லி மார்னிங்கே ஏஞ்சி நாங்கள் ஜீப் சஃபாரிக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே, அவ்வளோ ஒரு நல்ல குழுக்களோடு வந்தோம் நாங்கள் அட்வென்ச்சர்ஸோட. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இடம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு. இப்போ வந்து பயங்கர உங்களுக்கு தெரியுது, ஃபுல்லாக பனி இருக்கிறதுனால உங்களுக்கு சன்ரைஸ் தெரியவே இல்லை, சுத்தமாக மூடிடுது. அவ்வளோ பனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அப்படியே உங்களுக்கு ஃபாரின்ல இருக்கிற மாதிரியே இருக்குது, அவ்வளோ அழகாக பனி. பாருங்க எல்லாம் கத்துறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்றாங்க கிளைமேட்டை, ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க நம்ம செகண்ட் பிளேஸ். வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கமாண்டர் தான் வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வண்டி, உங்களுக்கே தெரியும், ஃபுல்லா ஜீப் சஃபாரி ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் ரொம்ப ரேர் இந்த வண்டி, இது பார்க்குறதே ரொம்ப கஷ்டம், சிக்கிம்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம செகண்டாக எங்கே வந்திருக்கோன்னா இந்த ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து அப்படியே அங்கேருந்து அவ்வளோ அழகாக அப்படி போகுது ஃபால்ஸு. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா அரபுக்காடு டனல் இருக்குது. இந்த அரபுக்காடு டனல் வந்து ஹியூமனால் உருவாக்குனது, ஹியூமன் மேட் டனல். இது வந்து ரொம்ப தூரம் இருக்குது, வேணே நீங்கள் போய்க்கலாம், ஆனால் டேஞ்சர், மோஸ்ட்லி போகாதீங்க. இதுதான் வந்திருக்கோம். இது வந்து பேர் வந்து சூசைட்னு வந்ததுனால யாரும் இறந்துதான் போகல. அவ்வளோ ஹில் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க.
நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு, ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அதனால தான் சூசைட் பாயிண்ட்டுன்னு பேர் வந்திருக்கு. சூசைட் பாயிண்ட் தான் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ இங்கே நான் ஜீப் சஃபாரி வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நீங்கள் போய் பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் எங்கள் லாஸ்ட் டே இந்த கேரளாவில். ஸோ இந்த ஃபுட் சீரிஸ் முடிக்கணுன்ற காரணத்துக்காக இங்கே புட்டும் அப்புறம் கடலைக்கறியும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். அப்புறம் கட்டன் சாயும் டேஸ்ட் பண்ணோம். இதெல்லாம் ஃபேமஸ் கேரளாவில். ஸோ இந்த வீடியோ போச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேலை பார்க்கலாம். பாய்.